ஓகே, சாரி ஃபார் த டிலே. ரைட், இப்போ பிள்ளைகள் கவனிச்சுக்கொள்ளுங்க. இதில் ப்ளூரல் ஃபார்ம் வரும். அதே மாதிரி ஆன்டோனிம்ஸ் என்ற விஷயங்கள் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதாவது எதிர்கருத்து சொற்கள், இது இங்கிலீஷில் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி மஸ்ட் போடுறது, மஸ்ட் நாட், ஷுட் போடுறது, ஷுட் நாட் போடுறது. அடுத்தது ஆஸ், இன், ஸோ. அடுத்தது கான்ட்ராக்டட் ஃபார்ம்ஸ் என்று சொல்கிறது, 2 சொற்கள் தந்து அதை சுருக்கி எழுதுறது. அடுத்தது கலெக்டிவ் நவுன்ஸ் ப்ளூரல். இது எல்லாமே கொஞ்சம் படிச்சிருக்கிறீங்களான்னு செக் பண்ணுங்க பாருங்க. இது எல்லாமே எல்லாரும் படிச்சிருக்கிறீங்களா? எல்லாமே படிச்சு முடிச்சிருக்கிறேன்னு சொல்றாங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாபு. எல்லாமே நான் படிச்சு முடிச்சிருக்கிறேன் இந்த 3 யூனிட்ஸுக்குள்ள இவ்வளவு விஷயங்களும். ரைட், ஒரு ஆள் முடிச்சிருக்கிறாரு சஃபா என்றார். ஓகே, மத்தாக்கள் எப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க. அப்போ 2 பேர் தான் இதில் இருக்கக்கூடிய ஃபுல் யூனிட்ஸையுமே வந்து கவர் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. மத்தாக்களுக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை வச்சு நீங்கள் இந்த கொஸ்டனை செய்யக்கூடிய மாதிரி இருந்தால் சரி. ரைட், முதலாவது நல்லா கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். முதலாவது உங்களுக்கு வரக்கூடிய கேள்வி எப்படி இருக்குமெண்டா ஒகேபுலரியோட சம்பந்தப்பட்டதா இருக்க போகுது. ஒகேபுலரின்னு சொல்றது வந்து இந்த கேள்வி எப்படி இருக்குமெண்டா, உங்களுக்கு வந்து ஒரு சில வேர்ட்ஸ் தந்திருப்பாங்க. அந்த வேர்ட்ஸில் ஒரு சில ஸ்பேசஸ் இருக்கு, இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளியில் வரக்கூடிய எழுத்து எதுன்றதை நீங்கள் சரியாக கெஸ் பண்ணி போட வேண்டி வரும். அதெல்லாம் நீங்கள் புக்கில் படித்த சொற்களாக தான் இருக்க போகுது. ரைட், அப்போ பார்த்துக்கொள்ளுங்க. இதில் நான் உங்களுக்கு ஒரு 6 வேர்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். 6 வேர்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இந்த 6 வேர்ட்ஸையும் கொஞ்சம் பாருங்க. ஒரு 1 மினிட் டைம் தர இந்த 6 வேர்ட்ஸையும் கொஞ்சம் பாருங்க. ஓகே, இந்த 6 வேர்ட்ஸையுமே வந்து நீங்கள் உங்களோட புக்கில் நல்லா ரீட் பண்ணி பார்த்து ரெடி ஆகி வச்சிருப்பீங்க. இதில் ஒரு ஆள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இந்த 6 வேர்டையும் என்னால் ரீட் பண்ண இயலும் என்று சொல்கிறாள் ஒரு ஆள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். இந்த 6 வேர்டையும் நான் ரீட் பண்ணி காட்டுறதுக்கு ரெடி என்ன ஜஸ்ட் வாசிச்சு காட்டுறது. ஓகே, ஹஃபீல் ரெடியாக இருக்கிறார். ஓகே ஹஃபீல், நீங்கள் சொல்லுங்க பாப்போம், ரீட் பண்ணுங்க பாப்போம். family, ஓகே, crayon, crayon, ஓகே, different, ம், vegetable, ம், bakery, ஓகே, success. சக்ஸஸ். ஓகே, எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் எஃபர்ட். ஓகே, அப்போ கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள், அவர் சரியாக எல்லாத்தையுமே ரீட் பண்ணியிருக்கிறாரு. இது எல்லாமே உங்களோட புக்கோட சம்மந்தப்பட்ட வேர்ட்ஸ். இப்படியான வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்பெல்லிங் ரெடியாகி வச்சுக்கணும். அப்போ முதலாவது ஒரு வேர்டு ஒன்று தந்தால் நீங்கள் என்ன செய்யணும்னா இது எல்லாத்தையுமே நம்ம ரீட் பண்ணி பார்க்கணும். பாருங்கள், முதலாவது வேர்டை பாருங்கள், ஃபெமிலி. 2வது க்ரையான். 3வது டிஃபரண்ட். 4வது வெஜிடபிள். 5வது பேக்கரி. 6வது சக்ஸஸ். இந்த 6 வேர்டு நமக்கு எந்த வேர்ட்ஸ் தந்தாலும் ஒரு புக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சரியாக ரீட் பண்ணி வச்சிருக்கோம். அதை ரீட் பண்ண தெரியுமா என்றதை பார்க்கணும். இதுக்குள்ள பெரும்பாலும் எல்லாருக்குமே ரீட் பண்ண தெரியும் என்று நான் நம்புகிறேன். அப்படி யாருக்காவது ரீடிங்கில் பிரச்சனை இருந்தால் அவங்களுக்கும் நாங்கள் ஸ்பெஷலாக கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணி நான் போடுவேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமான சொற்களை கூட ரீட் பண்ணி ஈஸியாக ரீட் பண்ணுறதுக்குரிய அந்த டெக்னிக்கை நான் சொல்லித்தரேன். ரைட், ஓகே, அடுத்தது பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நம்ம நல்லா ரீட் பண்ணி வச்சாச்சு. அடுத்ததான் நம்ம செக் பண்ண போகிறோம், இந்த 6 சொல்லுக்கும் நமக்கு மீனிங் தெரியுமா என்றதை ஒரு தடவை செக் பண்ணி பார்ப்போம். தெரிஞ்சாக்க நீங்கள் ஆன்சர் சொல்லலாம். யாருக்காவது சொல்ல இயலுமா? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃபெமிலி? ஃபெமிலி என்ற என்ன மீனிங்னு சொல்ல இயலுமா? குடும்பம், குடும்பம், ரைட், குடும்பம். யார் யாருக்கெல்லாம் ஆன்சர் தெரியுமோ நீங்கள் ஜஸ்ட் மைக்கை ஓன் பண்ணி ஆன்சரை சொல்லுங்க. பக்கத்தில் நொய்ஸ் இருக்கிறார்கள் மட்டும் மைக்கை ஓன் பண்ணாதீங்க. சரி, ஃபெமிலி என்றது குடும்பம். வெரி குட். யாருக்காவது சொல்லிடுமா க்ரையான்டா என்ன மீனிங் என்று? உங்களோட புக்கில் இருக்குது க்ரையான். ஓகே, ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். க்ரையான் என்று சொல்றது வந்து நம்ம வண்ணம் தீட்டும் கோல். வண்ணம் தீட்டுன்னு சொல்ல கலர் அடிக்கக்கூடிய அந்த கோலுக்கு நம்ம சொல்றது க்ரையான். அந்த கலர் அடிக்கிறது தானே, அந்த அதுகளுக்கு நம்ம சொல்றது வந்து க்ரையான். ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்தது பார்ப்போம் டிஃப்ரெண்ட். யாருக்காவது டிஃப்ரெண்ட்னா மீனிங் தெரியுமா? நமக்கு நல்லாவே தெரிஞ்ச சொல் தான் இந்த டிஃப்ரெண்ட் என்ற சொல். டிஃப்ரெண்ட் என்று சொல்றது வித்தியாசமான. ஓகே, வெரி குட், எக்ஸலண்ட். அடுத்தது வெஜிடபிள்னு சொல்லியிருந்தா
காய்கறிகள் மரக்கறிகள், காய்கறிகள். ஓகே, வெரி குட். அடுத்து பேக்கரி எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. வாட் இஸ் தட்? வெதுப்பகம் ஓகே, வெதுப்பம். பேக்கரின்னு நமக்கு தெரிஞ்சிருந்தாலே ஓகே. சக்சஸ், நம்மளோட லைஃப்ல சக்சஸ் இருக்கணும்னு சொல்றது சக்சஸ். வெற்றி, வெற்றி. வெற்றி திரும்ப ஒரு தடவை பிள்ளைகள் ஞாபகப்படுத்தின பார்த்துக்கொள்ளுங்க. ஃபேமிலி என்றா குடும்பம். கிரையன் சொல்றது வந்து வர்ணம் தீட்டும் கோல். சரியா? கலர் அடிக்கக்கூடிய அந்த இதுகளுக்கு சொல்றது கிரையன். டிஃப்ரெண்டா வித்தியாசமான. வெஜிடபிள் சொல்றது வந்து மரக்கறிகள். பேக்கரி என்று சொல்றது பேக்கரி தான். சக்சஸ் என்று சொல்றது வெற்றி. ஓகே, இப்ப பிள்ளைகள் கவனிங்க. நான் முதலாவது என்ன செஞ்சிருக்கிறேன், ஒரு தெரியாத சொல்ல நான் ரீட் பண்ணியிருக்கிறேன். ரெண்டாவது அதுக்கு நமக்கு மீனிங் தெரியுமா, கருத்து தெரியுமா என்றதை பார்த்திருக்கிறேன். இது ரெண்டுமே ஓகேண்டா அடுத்ததா நீங்க செய்ய வேண்டியது என்னண்டா ஸ்பெல்லிங். இது ஒவ்வொரு வேர்டுக்கும் நம்ம ஸ்பெல்லிங்கே ரெடி ஆகும். ஏன்னா இதுல இருந்து ஒரு ஸ்பேஸ் ஒன்று வரப்போகுது, ஒரு எழுத்து ஒன்று மிஸ் ஆக போகுது. அந்த எழுத்து நம்ம சரியா கெஸ் பண்ணி கண்டுபிடிக்கும். சரி, இதுக்குள்ள நம்ம அந்த காம்படிஷனை வச்சு பார்ப்போம் யார் வின் பண்றேன்னு. இப்போ நான் இந்த ஒரு 1 மினிட் டைம் தரேன். இந்த 6 வேர்டுக்கு ஸ்பெல்லிங்கை பாருங்க. ஸ்பெல்லிங்கை நீங்க ஈஸியா ரெடி ஆகுங்க. எப்படி இருந்தால் 2 வேர்ட்ஸா உடைச்சி அல்லது 3 வேர்ட்ஸா உடைச்சி அப்படி சாரி 3 லெட்டர்ஸ் அல்லது 2 லெட்டர்ஸா நீங்க பிரிச்சு பிரிச்சு பாடமாகுங்க. எப்படி FAMILY அப்படி 2 2ஆ பிரிக்கிறது. இங்கெல்லாம் 6 லெட்டர்ஸ் இருக்கும்ல. CRAYON கிரையன். டிஃபரண்ட் DIFFERENT. வெஜிடபிள் VEGETABLE. அப்படி 2 எழுத்தா நம்ம பிரிச்சு பிரிச்சு நம்ம ரீட் பண்ணி நம்ம ரெடியா என்னம்னா அப்படிதான் டிக்டேஷன் நீங்க ரெடி ஆகும். அப்போ உங்களுக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கு. அதே மாதிரி எழுத்து கூட்டி நம்ம ரீட் பண்றதும் இருக்குது. அந்த மெத்தடை நான் சொல்லி தருவேன் லேட்டா. அடுத்தது பேக்கரி BAKERY. சக்சஸ் SUCCESS. ஓகே, நல்லா ரெடியாங்க பிள்ளைகள். பாப்போம் யார் எல்லாத்துக்கும் சரியா ஆன்சர் சொல்றேன்னு பாப்போம். ஓகே, எல்லாம் ரெடியா? ஓம் சார் ஓகே, பாப்போம் யாரு சரியா அந்த லெட்டரை கெஸ் பண்றேன்னு. கெஸ் பண்றதுக்கு முன்னுக்கு நம்ம கொஞ்சம் மீனிங்கே செக் பண்ணி பார்ப்போம். சரிதானே? ஃபேமிலி, கிரையன், வெஜிடபிள், பேக்கரி. இப்போ இங்கெல்லாம் நான் ஒரு பிக்சர் ஒன்று போட போறேன். அது என்ன பிக்சர்னு சொல்லி நீங்க சரியா கெஸ் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். வாட் இஸ் திஸ் பிக்சர்? கிரையான். ஓகே, கிரையான்ன்றது வெரி குட். சரியா கெஸ் பண்ணிருக்கிறீங்க. ஓகே, வாட் இஸ் திஸ் பிக்சர்? Family. Yes, very good. Family. Right. What is this picture? Bakery. Okay, bakery. Okay. அடுத்தது vegetable வெஜிடபிள். நம்ம வெஜிடபிள் என்று சொல்லப்படாது, வெஜிடபிள். சரி, வெஜிடபிள் அப்படின்னு சொல்றது. ஓகே, அப்ப இங்க பாருங்க. இப்ப நமக்கு மீனிங் எல்லாம் நல்ல ஞாபகத்தில் இருக்குது. இப்ப அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது ஸ்பெல்லிங்கை தான் பார்ப்போம். ஓகே, இப்ப இதுல ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். இதுல மிஸ் ஆகிற எழுத்து எனக்கு தெரியும்னு சொல்றார்கள். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, Safa is ready. Okay, Safa, tell me what is the missing letter here? எந்த எழுத்து மிஸ் ஆகுது? இதுல மிஸ் ஆகிறது வந்து இ. என்ன? ஓகே, வெரி குட். ஸோ இதுல மிஸ் ஆகிற எழுத பாத்தீங்கன்னா இ மிஸ் ஆகுது. எக்ஸலன்ட். ஓகே, அடுத்தது பாப்போம். இதுக்கு யாரு சரியா ஆன்சர் சொல்றேன்னு பாப்போமே. என்ன எழுத்து மிஸ் ஆகுது இதுல? சக்சஸ். எஸ், வெரி குட். எஸ் ஒன்று மிஸ் ஆகுது. என்ன? ஓகே, வெரி குட். அடுத்தது டிஃபரண்ட். இப்ப நீங்க எழுத்து கூட்டியும் டிஃபரண்ட். என்ன எழுத்து மிஸ் ஆகுது? ஆர். அப்படி கூட்டி பாத்தீங்கன்னா சரி, பிள்ளை கவனித்துக் கொள்ளுங்க. டிஃபரண்ட். அப்படி நீங்க எழுத்து கூட்டி பார்த்தாலும் உங்களுக்கு என்ன எழுத்து மிஸ் ஆகும்ன்றதை கெஸ் பண்ணக்கூடிய மாதிரி. அடுத்தது பார்ப்போம். கிரையான். அப்ப இந்த சொற்கள் நான் இதுல உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸாமுக்கு இந்த கட்டாயம் சம்பந்தப்படக்கூடிய ஒரு விஷயம். எக்ஸாமோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இதெல்லாம். சரிதானே? ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது பாப்போம்.
அப்போ நான் இதில் மேலதிகமாக ஒரு சில வேர்ட்ஸ் போடுறேன், அதையும் ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க. சில சக்ஸஸ் வரைக்கும் பார்த்துருக்கேன். கீழே மிச்சமாக ஒரு 6 வேர்ட்ஸ் தந்திருக்கீங்க, அதை கொஞ்சம் அவசரமாக ரெடி ஆகுவா, அதை ஒரு ஆள் ரீட் பண்ணி காட்டுங்க பாப்போம். ஓகே, ஒரு ஆள் ரீட் பண்ணி காட்டுங்க. யாராவது ஒரு ஆள்? family, ஃபேமிலி. ஓகே, அது நம்ம அந்த 6 வேர்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி ரீட் பண்ணியாச்சு. இப்போ 7வது ஒரு வேர்டு இருக்கு. audience, ஆடியன்ஸ். வெரி குட். invitation, ஆடியன்ஸ், nature, இன்விடேஷன், ஓகே, concert, kingdom, நேச்சர், palace, கான்சர்ட், கிங்டம், palace. பேலஸ். பேலஸ். ஓகே, வெரி குட். யாருக்காவது ஆடியன்ஸ்னா என்ன மீனிங் என்று சொல்ல இயலுமா? இந்த ப்ரோக்ராம்ல நிறைய ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. ஆடியன்ஸ் என்று சொல்றது யாரு? பார்வையாளர்கள். வெரி குட், பார்வையாளர்கள். இன்விடேஷன் என்று சொல்றது அழைப்பிதழ், அழைப்பிதழுக்கு சொல்றது. வெரி குட். நேச்சர், இயற்கை, இயற்கை. ஓகே. கான்சர்ட், கான்சர்ட், விழா கான்சர்ட் என்று சொல்றது கலை நிகழ்ச்சிகளுக்கு சொல்றது. கலை நிகழ்ச்சிகளுக்கு நம்ம சொல்றது கான்சர்ட். அது காம்படிஷன், போட்டிக்கு நம்ம சொல்றது காம்படிஷன். இது கான்சர்ட் என்று சொல்றது வந்து கலை நிகழ்ச்சிகளுக்கு சொல்றது. கிங்டம், ராஜாங்கம், இராச்சியம், இராச்சியமுக்கு நம்ம சொல்றது. பேலஸ், மாளிகை, மாளிகை. ரைட். இப்படியான வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இதை நீங்க கொஞ்சம் ரெடி ஆகி கொடுங்க. இப்படியான வேர்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு கேள்விகள் வரும். சரிதானே? ரைட். உங்களுக்கு வந்து கிரேட் 8ஓட சம்மந்தப்பட்ட ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர் ஒன்று போடுவேன்னா, அப்போ அந்த பேப்பரில் இப்படியான வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்குரிய ஸ்பெல்லிங்கெல்லாம் ரெடி ஆகி நீங்கள் கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். ஸ்பெல்லிங் ரெடி ஆகிட்டு தான் செஞ்சு பார்க்கணும். சரிதானே? அப்போ இதுதான் அந்த பேப்பர் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன் குரூப்பில். ஓகே. இப்போ நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போகிறோம். ரைட். ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ். பிள்ளைகள் இதெல்லாம் நீங்கள் கட்டாயம் கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான தலைப்பு. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ். ரைட். ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் என்ற தலைப்புக்குள்ள நீங்கள் சில விஷயங்களை படிச்சிருப்பீங்க. என்னது? மை செல்ஃப், ஹிம் செல்ஃப், யுவர் செல்ஃப், அவர் செல்ஃப், ஹர் செல்ஃப், இட் செல்ஃப், யுவர் செல்ஃப்ஸ், தெம் செல்ஃப்ஸ். இப்படியான வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. படிச்சிருக்கிறீங்களா? ஓகே, எல்லாரும் படிச்சிருக்கிறீங்க. ரைட். இப்போ இந்த வேர்ட்ஸை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். இதுல இருந்து வளமையாக ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பரில் கட்டாயம் ஒரு கேள்வின்னு வருது. சரிதானே? ரைட். முதலாவது இப்போ நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா ப்ரோனவுன்ஸ். யாருக்காவது சொல்லி காட்டிடுமா ப்ரோனவுன்ஸ் என்றா என்ன? யாருக்காவது? ப்ரோனவுன்ஸ் என்ற தமிழ்ல என்ன? தமிழ் அர்த்தம் என்ன? பெயர் சொல். நவுன்ஸ் என்ற பெயர் சொல். ரைட். அப்போ பிள்ளைகள் கவனிங்க. ப்ரோனவுன்ஸ் என்று சொல்றது வந்து என்னன்னா பிரதி பெயர். ஒரு சொல்லுக்கு பதிலாக நாம யூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு சொல். எப்படி என்றா, இப்போ உதாரணமா உங்கள்கிட்ட ஒரு டீச்சர் சொல்றாங்க, யானையை பத்தி ஒரு 4 சென்டென்சஸ் எழுதிட்டு வாங்க. நம்ம தமிழ்ல நம்ம முதல்ல விளங்கி வச்சுக்கொண்டா இங்கிலீஷ்ல சொல்றது வந்து ஈஸியா மாறும். இப்போ டீச்சர் சொல்றாங்க தமிழ்ல, உங்களுக்கு யானையை பத்தி 4 சென்டென்சஸ் எழுதிட்டு வாங்க. இப்போ நீங்க என்ன செய்றீங்க? எழுதுறீங்க. முதலாவது சென்டென்ஸ், யானை ஒரு பெரிய மிருகம், யானை காட்டிலே வசிக்கும், யானைக்கு 4 கால்கள் உண்டு, யானைக்கு ஒரு வால் உண்டு. இப்படி நம்ம எழுதுறோம். இதுல ஒரு மிஸ்டேக் ஒன்று இருக்குது. யாருக்காவது கெஸ் பண்ணிடுமா அது என்ன மிஸ்டேக்? இப்போ நான் சொன்ன 4 சென்டென்ஸ்ல ஒரு மிஸ்டேக் ஒன்று இருக்குது. வாட் இஸ் தட்? யானை 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 வெரி குட், வெரி குட், எக்ஸலன்ட். அப்போ பாருங்க, இதுதான் அந்த கான்செப்ட். பாருங்க, நம்ம எல்லா வசனத்திலையுமே யானை 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 என்று சொல்லிட்டு போறோம். ஆனா நம்ம அப்படி சொல்றே இல்லை. ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு சென்டென்ஸ்ல எப்படி சொல்லுவோம்? யானை ஒரு பெரிய மிருகம், அது காட்டிலே வசிக்கும் என்று சொல்லுவோம். அப்ப இந்த யானைக்கு பதிலாக நாம யூஸ் பண்ணக்கூடிய அது என்ற சொல்லத்தான் இங்கிலீஷ்ல சொல்றாங்க ப்ரோனவுன்ஸ். ஒரு சொல்லுக்கு பதிலாக நாம யூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு சொல். இப்படி இங்கிலீஷ்ல ஒரு சில வேர்ட்ஸ் இருக்குது. அதுல முதலாவது வேர்டு என்னன்னு பாத்தீங்களா இருந்தா ஐ, ரெண்டாவது வேர்டு வந்து ஹி, மூன்றாவது ஷி. நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இதுல சொல்ற வேர்டுலாம் ஐ, ஹி, ஷி. அடுத்தது இட், அடுத்தது வி, யூ, தே. ஐ, ஹி, ஷி, இட், வி, யூ, தே.
இந்த 7 வேர்ட்ஸையும் தான் நம்ம பேஸ் பண்ணி இங்கிலீஷுக்குள்ள சொல்ல வாரோம். இதெல்லாம் சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்ஸ். இந்த ப்ரோனவுன்ஸுக்குள்ள நம்ம கட்டாயம் தெரிஞ்சிருக்கக்கூடிய வேர்ட்ஸ் தான் இது. நம்ம இங்கிலீஷ் புத்தகத்தை பார்த்தாலும் சரி, இங்கிலீஷ்ல வசனங்கள் எழுதுற இடத்துல பார்த்தாலும் சரி, இப்படியான சொற்கள் நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டி இருக்கு. அப்ப இந்த சொற்கள் சம்பந்தமா நல்லா நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கோம். அப்பதான் இதோட சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு நம்ம சிம்பிளா ஆன்சர் செய்யலாம். ஓகே, இதை நான் ஒரு 1 மினிட் டைம் தரேன். எல்லாரும் இதுல இருக்கிற வேர்ட் அவ்வளோத்தையும் நல்லா பாடமாக்கி எடுங்க. என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குது இந்த ப்ரோனவுன்ஸுக்குள்ள? ஐ, ஹி, ஷி, இட், வி, யூ, தே. ஈஸியா பாடமாக்கணும். கொஞ்சம் நல்லா ரெடியாங்க பாவம். ஓகே, ரெடியா இருக்கிறீங்க? பாப்போம் யாரு சொல்றேன். யாராவது ஒரு ஆள் இது 7ஐயும் எனக்கு சொல்லி காட்டினோம்னு சொல்றாள், ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். ஓகே, நிசானிகா இஸ் ரெடி. நிசானிகா இஸ் ரெடி. ஓகே, டெல் மீ நிசானிகா. நிசானிகா. ஓம் சார். ஐ, ஐ, வி, வி, யூ, யூ, தே, தே. ஓகே. ஹி, ஷி, இட். இட். ஓகே, வெரி குட். ஹி, ஷி, இட், வி, யூ, தே. இவ்வளவு வேர்ட்ஸுமே நம்ம கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ப்ரோனவுன்ஸ். இப்போ பார்ப்போமே, உங்களுக்கு இது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. நீங்க கிரேட் 6ல இருந்து படிச்சுட்டு வந்திருப்பீங்க. யாருக்காவது சொல்லிடுமா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஐ? ஐ என்ற என்ன மீனிங்னு சொல்லி காட்டிடுமா? நான் சார். நான். ஓகே, எக்ஸலன்ட். அப்ப எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சுதான் இருக்கு. ஐ என்ன நான். ஹி என்று சொல்றது என்னது? அவன். அவன். ஷி என்றா? அவள். அவள். இட் என்றா? அது. அது. வி என்றா? நாங்கள். நாங்கள். ஓகே, வி என்றா நாங்கள். யூ என்றா? நீ நீ அல்லது நீங்கள். தே என்றா? அவர்கள். அவர்கள். ரைட். மீனிங்கை நல்லா கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். ஐ என்றா நான், ஹி என்றா அவள், ஷி என்றா அவள், இட் என்றா அது, வி என்றா நாங்கள், யூ என்றா நீங்கள், தே என்றா அவர்கள். இதுக்குரிய நோட்ஸுகள்லாம் நீங்க எழுதி வச்சு கொள்ளுங்க. இது கட்டாயம் நீங்க தமிழ்ல பாடமாக்கி வச்சிருக்கணும். உங்களுக்கு ரீட் பண்ண தெரியணும். அடுத்தது இது எங்க யூஸ் பண்றேன்னு தெரிஞ்சிருக்கும். இப்ப நம்ம 3ஆவதா படிக்க போறது இது எங்க யூஸ் பண்ணலாம் அதான் பார்க்க போறோம். கொஞ்சம் பாருங்க. ஓகே, அப்ப இப்ப பாருங்க பிள்ளைகள். இப்ப நம்ம அந்த அதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் என்னன்னா, இது எல்லாமே நாம இன்னொரு சொல்லுக்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடிய சொற்கள். அதெல்லாம் என்னென்ன சொற்கள்னு நான் சொல்றேன் பாருங்க. முதலாவது வந்து ஹி. சரிதானே? ஹி. ஒரு போயோட சம்பந்தப்பட்ட ஒரு ஆணோட சம்பந்தப்பட்ட ஒரு சொல்லொன்னு வருமா இருந்தா அதுக்கு பதிலா நாம யூஸ் பண்றதுதான் ஹி. இப்ப ரவி என்றவர் ஒரு போயை குறிக்குதானே? அப்ப பாய்ஸோட சம்பந்தப்பட்ட வேர்ட்ஸ் ஏதாவது நீங்க பாக்குறீங்களா இருந்தா அதுக்கு பதிலாக நாம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோனவுன் வந்து ஹி. இப்ப ரவிக்கு பதிலாக நம்ம ஹி என்று சொல்றது. அதே மாதிரி பாய்ஸோட சம்பந்தப்பட்ட ஒரு சில வேர்ட்ஸ் சொல்லி காட்டுங்க பாப்போம். அது சிங்குலர்ல இருக்கும், ஒருமையில இருக்கும். பாப்போமே. கண்ணன், ரமேஷ். கண்ணன், ரமேஷ். ஓகே, வேற நேம்ஸ் இல்லாம வேற ஏதாவது வேர்ட்ஸ்? ஃபாதர், மதர். மதர் வருமா? ஃபாதர். ஓகே, ஃபாதர். policeman. Policeman. Yes, very good. Policeman. இப்படி பாய்ஸோட சம்பந்தப்பட்ட வேர்ட்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிரதர். எஸ், வெரி குட். ரைட். ஓகே, அப்ப இங்க கவனிச்சு கொள்ளுங்க. ரைட், இங்க பார்த்து கொள்ளுங்க பிள்ளைகள். பாய்ஸோட சம்பந்தப்பட்ட வேர்ட்ஸ். ஓகே. நான் எக்ஸாம்பிள் கேட்குற டைம்ல சொல்லுங்க. ஓகே, அப்ப திரும்ப ஒரு தடவை கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். பாய்ஸோட சம்பந்தப்பட்ட வேர்ட்ஸ் உங்களுக்கு தாராங்களா இருந்தா அதுக்கு பதிலாக நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோனவுன் என்னன்னா ஹி. இப்ப ரவி என்று வந்தா ஹி என்று யூஸ் பண்றது. மை ஃபாதருக்கு பதிலா ஹி, த மேனுக்கு பதிலா ஹி, அங்கிளுக்கு பதிலா ஹி. இதெல்லாம் பாய்ஸோட சம்பந்தப்பட்ட வேர்ட்ஸ். ஆனா எல்லாமே பாருங்க, எல்லாமே சிங்குலர்லாம் இருக்கு, ஒருமையெல்லாம் இருக்கு, ஒரு ஆளை குறிக்கக்கூடியதா இருக்கணும். இப்படி இருந்தா தான் நம்ம அதுக்கு ஹி என்றதை போடணும். ரைட், முதலாவது விஷயத்தை நான் சொல்லி தந்திருக்கிறேன். பாய்ஸோட சம்பந்தப்பட்ட வேர்ட்ஸுக்கு நாம ஹி என்றதை போட்டுக்கொள்றது. அப்ப எதுக்கு நம்ம ஷீ போடலாம்?
எதுக்கு நம்ம ஷீ போடலாம்? கேர்ள்ஸோட சம்பந்தப்பட்ட சொற்களுக்கு. ரைட், வெரி குட், எக்ஸலன்ட். கேர்ள்ஸோட சம்பந்தப்பட்ட வேர்ட்ஸுக்கு நாம ஷீ என்றதை போடலாம். ரைட், எக்ஸாம்பிள் நீங்களே சொல்லி காட்டுங்களேன் பாப்போம். யாரு சரியா சொல்றேன்னு. மதர், மதர், ஓகே, சிஸ்டர், எக்ஸலன்ட். டீச்சர், டீச்சர் பாய்ஸுக்கும் சொல்றது, கேர்ள்ஸுக்கும் சொல்றது. ஓகே, அதை விடுவோமே. வேற உமன், உமன், ஓகே. ரைட், இப்போ ஆன்டி, ஆன்டி, ஓகே, ஆண்ட்னு சொல்றது. ஓகே, இங்க பாருங்க, மாலா, மை மதர், த லேடி, சிஸ்டர். அப்ப கேர்ள்ஸோட சம்பந்தப்பட்ட வேர்ட்ஸ் எல்லாம் எங்க காண்றீங்களோ அதுக்கு பதிலாக நீங்க யூஸ் பண்ண வேண்டியது ஷி. சரியா? இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயத்தை பார்த்துக்கொள்ளுங்க, இட். இட் வந்து நம்ம ஒரு பொருளுக்கு பதிலாக இட் யூஸ் பண்றது. ஒரு அனிமலுக்கு பதிலாக, ஒரு பேர்டுக்கு பதிலாக. ஒரு பொருள் அல்லது ஒரு அனிமல் அல்லது ஒரு பேர்டு, இதுகளுக்கு பதிலாக நாம யூஸ் பண்ண வேண்டியது இட். இப்போ கெட்டுண்டு வந்தால் நம்ம அதுக்கு பதிலாக இட்டுன்றதை யூஸ் பண்ணணும். டேபிள்ண்டு வந்தால் நீங்கள் அதுக்கு பதிலாக இட்டுன்றதை யூஸ் பண்ணுறது. ஹாஸ்பிட்டல், ட்ரீ, இப்படி பொருட்கள், அனிமல்ஸ், பேர்ட்ஸ் இப்படியான சொற்கள்லாம் வந்தால் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது இட். ரைட், இந்த மூணு விஷயங்கள் ஓகே அப்படி எல்லாருக்கும்? இது கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம இதை வந்து ஒரு சின்ன ஒரு ரிவிஷன் ஒன்று கேட்போம். சரிதானே பாப்போம் யாரு சரியா சொல்றேன்னு. ரைட், 3 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். நான் இதுக்கு ஆன்சர் சொல்றதுக்கு ரெடின்னு சொல்றார்கள். மத்தாக்கள் கொஞ்சம் அவதானிச்சு கொள்ளுங்க. ஓகே, ஜெய்னப் ரீஹா இஸ் ரெடி. ஜெய்னப் ரீஹா சொல்லி காட்டுங்க, ஹீ என்றது எதுக்கு பதிலாக யூஸ் பண்ணுவீங்க? இந்த பாய்ஸ், ஓ, பாய்ஸோட சம்பந்தப்பட்ட names. வேர்ட்ஸுக்கு என்ன, அது வந்து சிங்குலர்ல வரும். ஓகே, வெரி குட். அப்ப ஷீ என்றது எங்க யூஸ் பண்ணுவீங்க? கேர்ள்ஸோட சம்பந்தப்பட்ட சொற்களுக்கு. ஓகே, எக்ஸலண்ட். அடுத்தது இட்ன்றது எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? பிராணிகள், அனிமல்ஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அப்படி சொல்லுங்க. அனிமல்ஸ், பேர்ட்ஸ், வேற அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இன்னொரு விஷயம் இது திங்ஸ். திங்ஸ் என்ன, திங்ஸ் என்று சொல்றது வந்து பொருட்கள். பொருட்களோட சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம இட்ன்றது யூஸ் பண்றோம். ரைட், ஓகே, இதெல்லாம் சரி. அப்ப சொல்லி காட்டுங்க, வி என்றது எதுக்கு பதிலாக யூஸ் பண்றது? யாருக்காவது எனி கெஸ்? நாங்கள், ஓ, நாங்கள் தான் எதுக்கு பதிலாக யூஸ் பண்றது? இப்ப மாலாண்டு வந்தா ஷீ யூஸ் பண்றோம். அப்ப என்ன சொல் வந்தா வி என்றதை யூஸ் பண்ணலாம்? I and my mother வந்தா we use பண்றோம். ரைட், வெரி குட், வெரி குட். இப்போ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். ஏதாவது ஒரு சொல்லோட அண்ட் ஐ, ஏதாவது ஒரு சொல்லோட அண்ட் ஐ என்ற சொல் சேர்ந்து வருமா இருந்தா அதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது வி. மை பிரதர் அண்ட் ஐ, மை பிரதர் அண்ட் ஐ. அதே மாதிரி மாலா அண்ட் ஐ, இப்படி ரெண்டு சொற்கள்ல சேர்ந்து வந்தா அதுல எண்ட்ன்றதுக்கு பக்கத்துல ஐ என்ற சொல் வந்திருக்கும். இப்படி வந்தா நம்ம அதுக்கு பதிலாக யூஸ் பண்ண வேண்டியது வி. இன்னொரு எக்ஸாம்பிளை பாருங்க, த டீச்சர் அண்ட் ஐ, இப்படி வருமா இருந்தா நீங்க யூஸ் பண்ண வேண்டியது வி. அப்ப ஏதாவது ஒரு சொல்லோட அண்ட் போட்டு அங்கே பக்கத்துல ஐ என்ற சொல் சேர்ந்து வரும். இப்படி ரெண்டு சொற்களும் சேர்ந்து வந்தா நீங்க யூஸ் பண்ண வேண்டியது வி. அதே மாதிரி யூ என்றதை கவனிச்சு கொள்ளுங்க. ஏதாவது ஒரு சொல்லோட அண்ட் யூ இப்படி வந்தா இது ரெண்டுக்குமே சேர்த்து நாம யூஸ் பண்ண வேண்டியது யூ. த டீச்சர் அண்ட் யூ, மை பிரதர் அண்ட் யூ. அப்ப தே என்றது எங்க யூஸ் பண்ண போறோம்டா, எந்த சொல் ப்ளூரல் ஃபார்ம்ல வந்தாலும், எந்த சொல் பன்மையா வந்தாலும் நாம் அதுக்கு பதிலாக யூஸ் பண்ண வேண்டியது தே. த பாய்ஸ், பாய்ஸ்ன்றது பாருங்க, இப்போ நீங்க நினைக்கலாம் பாய்க்கு நம்ம ஹீ தானே போடுற, ஆனா இது வந்து பாய்ஸ் பன்மையில வந்துருக்கு. ப்ளூரல் ஃபார்ம்ல வருமா இருந்தா எந்த சொல்லா இருந்தாலும் அதுக்கு பதிலாக நீங்க போட வேண்டியது தே. த கேர்ள்ஸ், த சில்ட்ரன், சில்ட்ரன்டா பிள்ளைகள். அப்ப எந்த சொல்ல நீங்க ப்ளூரலா பன்மையில கண்டுட்டீங்களா இருந்தாலும் அதுக்கு நீங்க போட வேண்டியது தே. ரைட், திரும்ப ஒரு தடவை எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துறேன் பாருங்க பிள்ளைகள். பாய்ஸோட சம்பந்தப்பட்ட வேர்ட்ஸ் வந்தா ஹி, கேர்ள்ஸோட சம்பந்தப்பட்ட வேர்ட்ஸ் வந்தா ஷி. பொருட்கள் திங்ஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ். அதே மாதிரி பிளேசஸ், இடங்கள், இது எல்லாம் வந்தா நம்ம இட்டுன்றதை போடணும். ஏதாவது ஒரு சொல்லோட அண்ட் ஐ இப்படி வந்தா நம்ம வி போடணும். ஏதாவது ஒரு சொல்லோட அண்ட் யூ இப்படி வந்தா நம்ம யூ போடணும். பொதுவா எந்த சொல் ப்ளூரல் ஃபார்ம்ல வந்தாலும், பன்மை சொல்லா வந்தாலும் நம்ம அதுக்கு போட வேண்டியது தே. சரி, இவ்வளவு விஷயங்கள் நல்லா விளங்கிட்டான்னு பாருங்க, செக் பண்ணி பாருங்க.
ஓகே, இவ்வளவு விஷயங்களும் ஓகே, இவ்வளவு விஷயங்களும் விளங்கிட்ட பிள்ளைகள். சார். ஓகே, இப்ப நாம பார்ப்போம் யாருக்கு இப்ப படிப்பிச்ச விஷயம் விளங்கியிருக்குதுன்றதுக்கு நான் ஒரு சில கொஸ்டின்ஸ் போடுறேன். யாரு சரியா ஆன்சர் சொல்றேன்னு பார்ப்போம். ஐ, ஹி, ஷி, இட், வி, யூ, தே. ஓகே, சரிதானே? இப்ப இங்க பாருங்க, நான் சொல்றேன் ஜான் இஸ் a postman. இந்த ஜானுக்கு பதிலா நாம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோனவுன் இது. யாருக்காவது கெஸ் பண்ண இயலுமா? He. 3 பேர் தான் ஆன்சர் சொல்லி. ஜானுக்கு பதிலா he யூஸ் Right. பண்ணலாம். He sir. ஹி, ரைட், வெரி குட். ஏன் நீங்க ஹீன்றது போடுறீங்க? ஜோன்ன்றது வந்து பாய்ஸ் பேரு. ஜோன்ன்றது ஒரு போயை குறிக்குதுன்னு. அப்போ ஒரு போயை குறிச்சா நம்ம போட வேண்டியது ஹி. எக்ஸலண்ட். ஓகே, அடுத்தது பார்ப்போம். நான் இந்த ஒவ்வொரு கொஸ்டினா போடுறேன். ஒரு 4 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம். 4 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அவங்ககிட்ட ஆன்சரை கேட்டு பார்ப்போம். ஓகே, ஷஃபா இஸ் ரெடி. ஷஃபா, டெல் மீ, மை பிரதர் அண்ட் ஐ ஒர்க் இன் த கார்டன். My brother and I work in the garden. Dash love our garden. Okay, என்ன ஆன்சர் போட போறீங்க? Safa, tell me. ஓகே, சஃபா காண இல்லை. ஓகே, ஆக்கிப், ஆக்கிப் சொல்லி காட்டுங்க பாப்பா. என்ன ஆன்சர் போட போறீங்க ரெண்டாவதுக்கு? வி ஓ, சொல்லுங்க. வி வி போட போறீங்க. ரைட், அவரு சொல்றாரு வி போட போறீங்க. தம்பி, ஏன் நீங்க இந்த இடத்துல வி போடுறீங்க அதை சொல்லி காட்டுங்க. அப்பதான் மத்தாக்களுக்கு விளங்கும். ஓகே, அப்ப அதுக்கு ஏன் வி வந்துச்சுன்னு சொல்லி யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது சொல்ல தெரிஞ்ச சொல்லுங்க பாப்போம். எண்டோட ஐ வந்துடுது. வெரி குட். எண்டும் ஐயும் வந்துடுது. இதுதான் நம்மளோட விஷயம். என்ன, நம்ம ஏதாவது ஒரு சொல்லோட அண்ட் ஐ வருமா இருந்தா நம்ம அங்க போட வேண்டியது வி. ஓகே, அப்ப அந்த விஷயம் சரி. அப்ப இதுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து வி. அடுத்தது பாருங்க, the teachers are happy. The teachers are happy. முஸ்தாக், இது பன்மையில வந்துடுது. ஓகே, என்ன ஆன்சர் போட போறீங்க? ப்ளூரல்ல வந்துடுது. ஓகே, இதுக்கு வந்து they. தே. எக்ஸலண்ட், எக்ஸலண்ட். எந்த சொல் ப்ளூரல் ஃபார்ம்ல வந்தாலும் நாம போட வேண்டியது தே. அப்ப டீச்சர்ஸ்ன்றது ப்ளூரல் ஃபார்ம்ல வந்திருக்கிறதால, பன்மையா வந்திருக்கிறதால நாம யூஸ் பண்ண வேண்டியது தே. எக்ஸலண்ட். ஓகே, அடுத்தது பார்ப்போம். யார் ஆன்சர் சொல்றதுக்கு ரெடி? நிஷானிகா, நிஷானிகா சொல்லி காட்டுங்க. த ஸ்கூல் இஸ் ஃபேமஸ். இப்போ நீங்க என்ன போட போறீங்க? ஸ்கூல்ன்றது ஒரு பன்மை மாதிரி, அதுக்கு இத்தான் வரும் சார். ஸ்கூல்ன்றது பன்மையா? பன்மை இல்ல, அது ஒரு ஒருமை. ஆனா ஒரு பிளேஸ், ஒரு பிளேஸ், ஒரு இடம். என்ன, பிளேஸ். ஒரு பிளேஸுக்கு நாம யூஸ் பண்ண வேண்டியது இட். வெரி குட். அப்ப முன்னுக்கு வாரது ஒரு பிளேஸ், ஒரு ஒருமை சொல்லா இருக்கும்னா நம்ம இட்ட போடுறோம். மை சிஸ்டர், யாருக்கு சரியான ஆன்சர் சொல்லி காட்டல நம்ம பாப்போமே. எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், என்ன ஆன்சர் வரும்? மை சிஸ்டருக்கு ஷியா வரும். கேர்ளோட சம்பந்தப்பட்ட பேர் அடிக்கிறதால she வரும் சார். she. வெரி குட். ஒரு கேர்ளோட சம்பந்தப்பட்ட நேம்ஸுக்கு நாம யூஸ் பண்ண வேண்டியது ஷி. அப்ப உங்களுக்கு இந்த விஷயம் சரியா கனெக்ட் ஆயிருக்கு பிள்ளைகள். இது அடிக்கடி இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாம் பேப்பர்ஸ்ல வாரது. இது உங்களுக்கு ஓஎல் வரைக்கும் இந்த கேள்வி வரும். அப்ப அதால இப்பயே நீங்க நல்லா அழகா விளங்கி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அங்க செய்யக்கூடிய கொஸ்டின் ஈஸியா மாறும். அப்ப எல்லாருக்கும் நல்லா விளங்கியிருக்கும். இப்ப திரும்ப ஒரு தடவை எல்லாரும் ஞாபகப்படுத்தி ஒரே குரல்ல சொல்லுங்க பாபம். ஹி என்றது எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? ஒரு பாய்ஸோட சம்பந்தப்பட்ட பேருக்கும். வெரி குட். ஷி, ஷி. கேர்ள்ஸோட சம்பந்தப்பட்ட பேருக்கு. சொற்கள் வந்து கேர்ள்ஸோட சம்பந்தப்பட்ட பேருக்கும். ஓகே, இட். ஒரு பொருள் அல்லது இட் வந்து ஒரு பொருள் அல்லது அதாவது மிருகம், பறவைகள், இடம், அனிமல்ஸ், திங்ஸ். ஓகே, அப்ப வி என்றது? வி வந்து ஏதாவது சொல்லோட எண்டு மையம் சேர்ந்து வந்தா அது ஏதாவது சொல்லோட எண்டு மையம். ஓகே, எக்ஸலென்ட். யூ, யூ வந்து எண்டோட யூ வந்தா அதுக்கு யூ போறீங்க. ஓகே, தே.
they வந்து ஒரு பன்மையில வந்தா எந்த சொல் plural ப்ளூரல் ஃபார்ம் பன்மையா எல்லாமே வந்தாலும் நாம யூஸ் பண்ண வேண்டியது ஓகே சரி ஓகே இப்போ பிள்ளைகள் எல்லாரும் இங்க மைக்கை மியூட் பண்ணி கொள்ளுங்க இப்போ அடுத்த விஷயத்துக்கு நம்ம போக போறோம் சரிதானே இப்போ நம்ம இவ்வளவு வேர்ட்ஸும் நம்ம டீட்டெயிலாக படிச்சிருக்கிறோம் ஆனா நம்மட 8ஆம் ஆண்டுல கிரேட் 8ல உங்களுக்கு வரப்போற விஷயம் என்னென்னா ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ் இப்போதான் அதுக்குள்ள வரப்போறோம் அப்போ இந்த ப்ரோனவுன்ஸ் எல்லாம் தெரிஞ்சாதான் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ் என்னென்னு புலம் அப்போ பாருங்க இப்போ நான் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன் ஐக்கு நாம யூஸ் பண்ண போற ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் வந்து மை செல்ஃப் ஐ என்று வந்தா நம்ம யூஸ் பண்ண வேண்டியது மை செல்ஃப் ஹீயோட சம்பந்தப்பட்ட சொற்கள் பாய்ஸோட சம்பந்தப்பட்ட சொற்கள் எல்லாம் வந்தா நீங்க யூஸ் பண்ண வேண்டியது ஹிம் செல்ஃப் ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க ஐ என்று ஒரு வசனத்துல கண்டுட்டீங்கன்னா அங்க யூஸ் பண்ண வேண்டியது மை செல்ஃப் ஹீ அதே மாதிரி பாய்ஸோட சம்பந்தப்பட்ட வேர்ட்ஸ் இப்போ கொஞ்ச நேரத்துக்குள்ள பார்த்தோம்லவா ரைட் பாய்ஸோட சம்பந்தப்பட்ட வேர்ட்ஸ் எல்லாம் வந்தா நீங்க போட வேண்டியது ஹிம் செல்ஃப் இப்போ ரவி என்று வருது என்று வைங்கன்னு ஹிம் செல்ஃப் அதே மாதிரி குமார் என்று வருது த மேன் என்று வருது இப்படி பாய்ஸோட சம்பந்தப்பட்ட வேர்ட்ஸை கண்டிங்களா இருந்தா ஹிம் செல்ஃப் ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க ஷீ என்று வருமா இருந்தா அல்லது கேர்ள்ஸோட சம்பந்தப்பட்ட சொற்கள் வந்தா நாம யூஸ் பண்ண வேண்டியது ஹர் செல்ஃப் ஐக்கு மை செல்ஃப் பாய்ஸோட சம்பந்தப்பட்ட சொற்கள் வந்தா ஹிம் செல்ஃப் கேர்ள்ஸோட சம்பந்தப்பட்ட சொற்கள் வந்தா ஹர் செல்ஃப் மூணையும் நல்லா ரெடி ஆகி கொள்ளுங்க அதே மாதிரி இட் வந்தா இட் செல்ஃப் இட் வந்தா அல்லது அதாவது எனிமல்ஸ் வந்தா பேர்ட்ஸ் வந்தா பிளேசஸ் வந்தா இப்படியான விஷயங்கள்லாம் வருமா இருந்தால் நம்ம அதுக்கு யூஸ் பண்ண வேண்டியது இட் செல்ஃப் அப்போ ஐக்கு மை செல்ஃப் ஹீ ஹிம் செல்ஃப் ஷீ ஹர் செல்ஃப் இட்டுக்கு இட் செல்ஃப் ரைட் இந்த நாளையும் நல்லா ரெடியாக பார்ப்போம் ஓகே நல்லா ரெடி ஆகிருப்பீங்க இப்போ ஆன்சர் சொல்ல வேண்டிய டைம் சரிதானே யாரு சரியா சொல்றேன்னு பார்ப்போம் ஓகே சொல்லி காட்டுங்க ஐக்கு என்னது போடணும் myself myself very good myself he himself himself she herself herself it itself ஓகே இப்போ மிச்சத்தை கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள் நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிய நான் கேட்கறதுக்கு மட்டும் நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா அந்த மற்ற பிள்ளைகளும் கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லாம பார்த்துக்கொள்வாங்க ஓகே வி என்று வந்தா அதாவது ஏதாவது ஒரு சொல்லோட அண்ட் ஐ அப்படின்னு வந்தா அதுக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டியது அவர் செல்ஃப்ஸ் மேல இருக்கிற எல்லாத்துக்குமே செல்ஃப் ஏன் செல்ஃபை போட்டோம்டா அது எல்லாமே சிங்குலர் ஒரு ஆளை குறிக்குது இப்ப கீழே வாரது எல்லாமே ப்ளூரல் பன்மையில வருது அதுக்கு நாம யூஸ் பண்ண வேண்டியது செல்ஃப்ஸ் SELVES போடணும் அங்க செல்ஃப்னு போடப்படாது பிள்ளை அவர் செல்ஃப்ஸ் அதே மாதிரி யூ அண்டு வந்தா யுவர் செல்ஃப்னு போடலாம் யுவர் செல்ஃப்ஸ் போடலாம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் யூக்கு 2 மீனிங் இருக்குதானே ஒன்று வந்து நீ ரெண்டாவது நீங்கள் அப்ப நீ என்று வார டைம்ல யுவர் செல்ஃப் யூஸ் பண்ணணும் நீங்கள் என்று வந்தா பன்மையில வந்தா நாம யூஸ் பண்ண வேண்டியது யுவர் செல்ஃப்ஸ் தே என்று வந்தா நம்ம யூஸ் பண்ண வேண்டியது தெம் செல்ஃப்ஸ் பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க வி அவர் செல்ஃப்ஸ் யூ யுவர் செல்ஃப்ஸ் தே தெம் செல்ஃப்ஸ் யூக்கு நம்ம ஏதாவது ஒன்று பாடமாக்கி வச்சுக்கொள்ளுவோம் ஓகே இப்போ நீங்க ரெடி ஆயிருப்பீங்க பாப்போமே யாரு சரியா சொல்றேன்னு வெயிட் ஓகே சொல்லி காட்டுங்க பிள்ளைகள் வீக்கு ourselves ourselves யூக்கு yourself they themselves okay very good right அப்ப இவ்வளவுதையும் எல்லாரும் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க இவ்வளவுதையும் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள் ஓகே இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுட்டீங்கன்னா இப்போ கொஸ்டனுக்கு போவோம் சரிதானே myself himself herself itself ourselves yourselves themselves இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்றேன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தந்தேன் இப்போ நீங்க தான் ஆன்சர் சொல்ல போறீங்க பாப்போம் எந்த அளவுக்கு சரியா கெஸ் பண்றீங்கன்னு ஒரு 2 4 6 7 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம் 7 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க 7 பேர் பிள்ளை எல்லாரும் இதுல இருக்கக்கூடிய இப்போ ஒரு 10 பேர் இருக்கிறீங்க 10 பேரும் நீங்க ஆன்சர் சொல்றதுக்கு நல்லா ரெடியா ஓகே ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே முதலாவது முஸ்தாக் சொல்ல போறாரு பக்கத்துல சவுண்ட் உள்ளாக்க கொஞ்சம் மைக்க கட் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே இப்ப நம்ம ஒவ்வொரு ஆளா ஒரு கொஸ்டினுக்கு எடுப்போம் சரிதானே ஓகே முதலாவது முஸ்தாக் சொல்லுங்க பாப்போம் முஸ்தாக்
கீதாக்கு நீங்க எந்த செல்ஃப் போட போறீங்க? கீதா herself. ஹர் செல்ஃப். ஏன் நீங்க கீதான்றதுக்கு ஹர் செல்ஃப்ன்றதை போடுறீங்க? அது கேர்ள்னால. எக்ஸலன்ட். ஸோ பாருங்க, கீதான்றது ஒரு கேர்ளை குறிக்குது. அப்போ கேர்ள்ஸோட சம்பந்தப்பட்ட வேர்ட்ஸுக்கு நாம யூஸ் பண்ண வேண்டியது ஹர் செல்ஃப். ரைட், வெரி குட், எக்ஸலன்ட். அடுத்தது பார்ப்போமே யார் இப்படி சரியா ஆன்சர் சொல்றேன். சஃபா டெல் மீ மை அங்கிள். வாட் இஸ் த வேர்ட் ஹியர் வி கேன் யூஸ்? மை அங்கிள். ஹிம்செல்ஃப். எஸ், வெரி குட். ஸோ மை அங்கிளுக்கு நாம யூஸ் பண்ண வேண்டியது ஹிம்செல்ஃப். ஏன் நீங்க ஹிம்செல்ஃப்ன்றதை யூஸ் பண்றீங்க? சஃபா? ஓகே, சஃபா டெல் மீ, ஏன் நீங்க மை அங்கிளுக்கு ஹிம்செல்ஃப்ன்றதை யூஸ் பண்றீங்க? ஓகே, யாருக்காவது சொல்லி காட்டலாமா ஏன் இந்த இடத்துல ஹிம்செல்ஃப் வந்துருந்துச்சு? My uncle என்பது ஒரு ஒரு போயோட சம்பந்தப்பட்ட, ஒரு ஜென்ஸோட சம்பந்தப்பட்ட, ஆண்களோட சம்பந்தப்பட்ட சொல்லுன்றதால ஹிம்செல்ஃப் போறோம். ஓகே, வெரி குட். அடுத்தது பார்ப்போம். ஹஃபில் டெல் மீ, ஹஃபில் சம் கேர்ள்ஸுக்கு எந்த வேர்ட் போடுவீங்க? சம் கேர்ள்ஸ். themselves. வெரி குட். ஸோ சம் கேர்ள்ஸ் வந்தா நம்ம தெம் செல்ஸ் போறோம். ஏன் நீங்க தெம் செல்ஸ் போட்டீங்க? அது வந்து பன்மை சொல்லாக வருது. ப்ளூரல் ஃபார்ம்ல வந்திருக்குது. அது ஒரு ப்ளூரல் ஃபார்ம்ல வந்திருக்கிறதால ஹியர் வி ஆர் யூசிங் themselves. ஓகே, எக்ஸலன்ட். இப்படிதான் சொல்லணும். ஓகே, சைனப் ரீஹா டெல் மீ the மேனுக்கு நீங்க எந்த செல்ஃப் போடுவீங்க? himself. ஏன் himself என்றதை போடுறீங்க? அது அது ஒரு போயோட நேமா, அது ஒரு போயில நேமா இருக்கிறதால நாம ஹிம்செல்ஃப்ன்றதை போறோம். ஓகே, எக்ஸலன்ட். தி நெக்ஸ்ட் ஒன். ஓகே, வேற யாராவது ஆன்சர் சொல்றதுக்கு ரெடியா? இதுவரைக்கும் ஹேண்ட் ரைஸ் பண்ணாதா யாராவது? ஏற்கனவே 3 பேர் ஆன்சர் சொல்லிட்டாங்க. இப்போ ஜான் அண்ட் ஐ என்ன ஆன்சர் வரும்? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். ஜான் அண்ட் ஐ. ரைட், ஜான் அண்ட் ஐ. பாப்போம், நிறைய ஆன்சர் வருது. மை செல்ஃப் வருது, அவர் செல்ஃப் வருது. எது ஆன்சர் சரி? அவர் செல்ஃப். ரைட். ஏன் இதுக்கு வந்து மை செல்ஃப் வராது? ஏன் இதுக்கு மை செல்ஃப் வராது? ஏற்கனவே முன்னுக்கு ஒரு ஜோன் ஒரு ஆள் இருக்கிறார். என்ன ஐன்றது தனியா வந்தா மை செல்ஃப்ன்றத போடலாம். இங்க ஜோன் என்ற ஒரு சேர்ந்து வாரதால நாம போட வேண்டியது அவர் செல்ஃப். ஜான் அண்ட் ஐ வந்தா அவர் செல்ஃப். த லயன் வந்தா என்ன போடுவீங்க? இட் செல்ஃப். லயன் வந்தா நீங்க போட வேண்டியது இட் செல்ஃப். ஓகே, ரவி அண்ட் யூ. யுவர் செல்ஃப். ஓகே, எக்ஸலன்ட். ஓகே, அப்ப பாருங்க பிள்ளைகள், நம்ம முதலாவது உங்களுக்கு இப்படி கொஸ்டின் தான் வரும். இப்படி கொஸ்டின்லையும் நம்ம இப்ப பார்க்க போற கொஸ்டின் மாதிரி தான் உங்களுக்கு வரப்போதும். இதுக்கு தான் நீங்க ஆன்சர் செஞ்சு பழகும். சரிதான், நான் டிஸ்பிளேல போடுறேன் எல்லா கொஸ்டின்ஸையும். யாரு சரி ஆன்சர் சொல்றேன்னு பார்ப்போம். மை பிரதர் ஹேஸ் கம்ப்ளீட்டட் திஸ் ஒர்க். மை பிரதருக்கு பதிலாக நாம யூஸ் பண்ண வேண்டிய வேர்டு இது. ரைட், நம்ம மை பிரதருக்கு பதிலாக யூஸ் பண்ண வேண்டியது ஹிம்செல்ஃப். ஓகே, அடுத்தது பார்த்துக்கொள்ளுங்க. த கேர்ள்ஸ் வந்தா நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க பாப்போமே? themselves-ஆ herself-ஆ? themselves. பிள்ளை நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ப்ளூரல் வேர்டு வந்துட்டுண்டா நம்ம விஎஸ் உள்ள ஒரு சொல் தான் போடணும். என்ன ப்ளூரல் வேர்டு வந்துட்டுன்னா விஎஸ்ல வர ஒரு சொல் தான் போடணும். அப்ப நம்ம பார்த்தோமாண்டா இங்க themselves-ன்றது வரும். த கேர்ள்ஸ் themselves. ரமணின்னு வந்திருக்குது. herself. ஓகே, வெரி குட். த கெட்ன்னு வந்தா itself. ஓகே, மை சிஸ்டர் அண்ட் ஐ. ourselves. அப்படி நல்லா கவனிங்க. இந்த விஷயங்கள் உங்களுக்கு கட்டாயம் இப்படிதான் எக்ஸாம் பேப்பர் இந்த கேள்வி வரும். அப்ப இதுகளுக்கு நீங்க நல்ல ஆன்சர் செய்யறதுக்கு ரெடி ஆனீங்களே சரி. அப்ப முன்னுக்கு வரக்கூடிய ஒரு சொல்ல டார்கெட் பண்ணி அதுக்கு எந்த செல்ஃப் போட்டா நம்ம பொருத்தமா இருக்கும், எந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் பொருத்தமா இருக்கும்ன்றது சரியா கேஸ் பண்ணி போடுங்க. சரி, ஓகே, இந்த பாடம் உங்களுக்கு விளங்கிட்டு எல்லாருக்கும்? ஓகே, சரி. இப்போ நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போறோம். அடுத்த கொஸ்டினை பார்த்துக்கொள்ளுங்க. So now we are going to discuss about antonyms.
ஆன்டனிம்ஸ் என்று சொல்றது வந்து என்னன்னா எதிர்கருத்து சொற்கள். நார்மலாவே நமக்கு தமிழ்ல இருக்கிற மாதிரி இங்கிலீஷ்லயும் நிறைய ஆன்டனிம்ஸ் வந்து எதிர்கருத்து சொற்கள் இருக்குது. எதிர்கருத்து சொல்லுக்கு வந்து ஒன்று ஆன்டனிம்ஸ் என்று தலைப்புல தந்திருப்பாங்க, அல்லது ஆப்போசிட் வேர்ட்ஸ் என்று தந்திருப்பாங்க. இந்த ரெண்டு விஷயங்களையும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. நமக்கு நார்மலாவே தெரிஞ்ச வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்பிளேல போட்டிருக்கிறேன் பாருங்க. பிக் என்று வந்தா ஸ்மால், ஹாப்பி என்று வந்தா சேட், டால் ஷார்ட், ஈஸி ஹார்ட். இதெல்லாம் ஆப்போசிட் வேர்ட்ஸ். பிக் என்றா உங்களுக்கு தெரியும் பெரிய, ஸ்மால் என்றா சிறிய, ஹாப்பி என்றா சந்தோஷமான, சேட் என்றா கவலையான, டால் என்றா உயரமான, ஷார்ட் என்றா கட்டையான, ஈஸி என்றா இலகுவான, ஹார்ட் என்றா கஷ்டமான கடினமான. இதெல்லாம் நமக்கு நார்மலா தெரிஞ்ச வேர்ட்ஸ். இப்படியான வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க ஸ்கூல்ஸ்ல படிச்சிருப்பீங்க. அந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸாமுக்கு கட்டாயம் வரும். அப்ப அதுகள் சம்பந்தமா நான் ஒரு தடவை ரிவிஷன் ஒன்று செய்யறேன், நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ நம்ம படிச்சதை வச்சு சொல்லுங்களேன் பாவம். ஹாப்பி, ஹாப்பிக்குரிய ஆப்போசிட் வேர்ட்ஸ் சொல்லி காட்டுங்க. sad, unhappy, ஓகே, sad, ஹாப்பி சேட். ஓகே, வெரி குட். ஹாப்பி சேட். பாப் மீது ஹாட், அன்ஹாப்பியும் வரும், ஹாட், cold, cold, ஹாட் கோல்டு. நல்லா பார்த்துக்கொள்ளும் பிள்ளைகள். ஹாட் வந்தா நீங்க அடுத்ததா போட வேண்டியது கோல்டு. ஓகே, அடுத்தது பார்ப்போம் யாருக்கு இது ஞாபகம் வைக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். அதுக்கு பின்னக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு பின்னால நம்ம கொஸ்டினை கடுப்போம். முதலாவது பாருங்க, சீப். சீப்னா விலை குறைஞ்சதுக்கு சொல்றது சீப். சீப்னு வந்தா நீங்க விலை கூடியதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றது எக்ஸ்பென்சிவ். சீப், எக்ஸ்பென்சிவ். சீப்னா விலை குறைந்த, எக்ஸ்பென்சிவ்னா விலை கூடிய. நல்லா பாருங்க, சீப், எக்ஸ்பென்சிவ். ரைட், ரெண்டாவது வேர்டை பார்த்துக்கொள்ளுங்க, அப்சன்ட். அப்சன்ட்னா எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம். ஓகே, அப்சன்ட்னா எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்கூலுக்கு நம்ம அப்சன்ட் வர இல்லை, அப்போ வந்திருக்கிறாருன்னு சொல்றதுக்கு நம்ம சொல்ல வேண்டியது ப்ரெசன்ட். அப்சன்ட், ப்ரெசன்ட். லோக்கல், லோக்கல்னு சொல்றது வந்து உள்நாடு. அப்போ வெளிநாட்டுக்கு இங்கிலீஷ்ல சொல்றது வந்து ஃபாரின். லோக்கல், ஃபாரின். லெஃப்ட்ண்டா இடது பக்கத்துக்கு சொல்றது. அப்போ வலது பக்கத்துக்கு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றது வந்து ரைட். லெஃப்ட், ரைட். ஸ்ட்ராங்ண்டா உறுதியான, உறுதியானதுக்கு நம்ம சொல்றது ஸ்ட்ராங். அப்ப நல்ல உறுதி குறைஞ்சதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றது வந்து வீக். ஸ்ட்ராங், வீக். பேஷண்ட், பேஷண்ட்ண்டா பொறுமையான, பொறுமையா இருக்கிறார்களுக்கு நம்ம சொல்றது பேஷண்ட். நோயாளிக்கும் சொல்றது. அப்ப இதுல வந்து கருத்து என்னன்னா பொறுமை. பொறுமை இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றது வந்து இம்பேஷண்ட். பேஷண்ட், இம்பேஷண்ட். அடுத்தது பார்த்துக்கொள்ளுங்க, லோ. லோ வந்தா தாழ்வான. அப்ப உயரமான என்று சொல்றதுக்கு ஹை. லோ, ஹை. ரைட், இவ்வளவு வேர்ட்ஸையும் எல்லாம் நல்லா ரெடி ஆகிக்கொள்ளுங்க. சீப், எக்ஸ்பென்சிவ். அப்சன்ட், ப்ரெசன்ட். லோக்கல், ஃபாரின். லெஃப்ட், ரைட். ஸ்ட்ராங், வீக். பேஷண்ட், impatient. லோ, ஹை. ரைட், எல்லாம் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. யாராவது ஒரு ஆள் இது இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை நம்ம ரீட் பண்ணி பார்ப்போம். நான் ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கிறத சொல்றேன், நீங்க செகண்ட்ல இருக்கிறத சொல்லுங்க. ரைட், சீப், expensive, எக்ஸ்பென்சிவ். எல்லாருமே சேர்ந்து சொல்லணும். எல்லாருமே மைக் ஆன் பண்ணி அழகா சொல்லுங்க. அப்சன்ட், present, ப்ரெசன்ட். லோக்கல், foreign, ஃபாரின். லெஃப்ட், right, ரைட். ஸ்ட்ராங், weak, வீக். பேஷண்ட், impatient, லோ, high, ரைட். இப்போ நான் உங்களுக்கு ஒரு 1 minute டைம் தரேன், 1 நிமிஷம் டைம் தர போறேன். இந்த 1 minute இப்போ நீங்க நான் இங்கால இருக்கக்கூடிய டார்க் ப்ளூல இருக்கல்வா, அவ்வளோ விஷயத்தை நான் ரிமூவ் பண்ண போறேன், இல்லாம செய்ய போறேன். நான் இங்கால இருக்க வேர்டை மட்டும் தான் வச்சிருக்க போறேன். அப்போ நான் சீப்னு போட்டால் நீங்க எக்ஸ்பென்சிவ்னு சொல்லக்கூடிய ஆக்கள் இருக்கும். ரைட், ரெடியாங்க பாபு. 1 minute டைம்.
ஓகே, அப்ப எல்லாருமே ரெடி ஆயிட்டீங்க. இப்ப நம்ம கொஸ்டினை கேட்டு பார்ப்போம். ரைட். ஓகே, சொல்லி காட்டுங்க பிள்ளைகள். சீப், expensive, எக்ஸ்பென்சிவ். ஓகே. absent, present, present. ஓகே. local, foreign, foreign. left, right, right. strong, weak, weak. patient, impatient, impatient. low, high, ஹாய். ரைட். அப்போ இவ்வளோ விஷயங்களே ரெடி ஆனீங்களா? சரி. அப்படி நான் எல்லா வேர்ட்ஸையும் உங்களுக்கு இது பண்ண இல்லை, ஏன்னா நமக்கு டைமும் போதாதுன்றதால நான் எல்லாத்தையுமே கொஞ்சம் டிஸ்பிளேல போடுறேன், பார்த்துக்கொள்ளுங்க. எம்டி, ஃபுல். டார்க், லைட். சிம்பிள், காம்ப்ளெக்ஸ். ஓல்ட், யங். ஓல்ட், நியூ. பிளாக், ஒயிட். ஸ்ட்ரெயிட், க்ரூக்ட். ஸ்ட்ரெயிட்னா நேராக போகிறது, க்ரூக்ட்னா வளைஞ்சு போகிறது. ரைட். இப்போ நல்லா பாருங்கள் பிள்ளைகள், இதெல்லாம் நீங்கள் ஸ்கூல்ஸில் நல்லா ரெடி ஆகிருக்கணும். இப்போ நமக்கு ஒரு மீட்டல் ஒரு ரிவிஷன்ன்றதால நான் ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். இப்போ இந்தந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ரெடி ஆகணும். சரி, இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக படிக்க வேண்டி இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்கூல்ஸில் படிச்சிருப்பீங்க. அப்படி யாருக்காவது நீங்கள் இப்போ கிளாஸஸில் ஜாயின் பண்ணுற ஐடியா இருந்தால் நீங்கள் கிளாஸ்லேயும் ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஆனால் இந்த விஷயங்கள் நல்லா ரெடி ஆகிக்கொள்ளுங்க முதலாம் தவணை ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் வாரத்துக்கு முன்னும். சரிதானே? ரைட். இப்போ நம்ம ஒரு சில வேர்ட்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல போடுறேன். இது பாருங்க. ஹாப்பி, சேட். ரைட். பாப்போமே. முதலாவது வந்து சந்தோஷமா இருக்கிறாரு, ரெண்டாவது கவலையா இருக்கிறாரு. இதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணலாம் நம்ம? happy, sad, happy, sad, ஹாப்பி, சேட். முதலாவது ரோட் வந்து நேரா போகுது, அங்க பக்கத்துல இருக்கிற ரோட் வந்து வளைஞ்சு போகுது. இதுக்கு எப்படி சொல்றேன்? crooked, straight, க்ரூக்ட், ஸ்ட்ரெயிட். க்ரூக்ட், Straight. ஸ்ட்ரெயிட். உயரமா இருக்கிறாரு, கட்டையா இருக்கிறாரு. எப்படி சொல்றது? tall, short, டால், ஷார்ட். இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஓகே. இதில் நம்ம கூடுதலாக மெனக்கடையில் இப்போ நீங்கள் பாடமாக்கி எடுத்தீங்கன்னா சரி. இப்போ நம்ம அடுத்த ஹெடிங் உங்களுக்கு எக்ஸாமுக்கு கட்டாயம் வரக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். ப்ளூரல் நவுன்ஸ். உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் ப்ளூரல் நவுன்ஸ்ன்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது சம்மந்தமாக கொஞ்சம் பார்ப்போம். ப்ளூரல் நவுன்ஸ்ன்னு சொல்கிறது நாம் ஒரு சொல்ல பன்மையாக மாற்றி எழுதுறது. இது எப்படி எழுதுறேன்டா அந்த எழுதிக்க பாருங்க. கெட்டுன்னு வந்தால் கெட்ஸ், வாட்ச்ன்னு வந்தால் வாட்சஸ், ஸ்டோரி என்றால் ஸ்டோரிஸ், சைல்டுன்னா சில்ட்ரன். இப்போ இதெல்லாம் ப்ளூரல் வேர்ட்ஸுக்குள்ள வரப்போகுது. இது சம்மந்தமாக நீங்கள் ஸ்கூல்ஸில் படிச்சிருப்பீங்க. அந்த படித்த விஷயத்தை நம்ம ஒரு சின்ன ஒரு ரிவிஷன் ஒன்று செஞ்சு பார்ப்போம். ரைட். இப்போ யாராவது சொல்லி காட்டுங்க பார்ப்போம். நம்ம ஒரு சொல்ல பன்மையாக மாற்றுறதுக்கு, ப்ளூரல் ஃபார்மாக மாற்றுறதுக்கு நம்ம எஸ்ன்ற ஒரு விஷயத்தை சேர்க்குறோம். எப்படியான சொல்லுக்கு நம்ம எஸ் சேர்க்குற? யாருக்காவது சொல்லி காட்டலுமா? யாருக்காவது எதுக்கு எஸ் சேர்க்கிறேன்னு சொல்லி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம் சொல்லி காட்டிடுமா? கேன் யூ டெல் மீ an எக்ஸாம்பிள்? sir, ஸ்கூலுக்கு ஸ்கூல்ஸ் என்று சொல்றது. வாவ், எக்ஸலன்ட். ஓகே. ஸ்கூலுக்கு ஸ்கூல்ஸ்ன்னு சொல்கிறேன். அப்போ பிள்ளைங்க நான் சொல்கிற விஷயத்தை பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். நான் சொல்கிறத பார்த்துக்கொள்ளுங்க. இங்கிலீஷில் இருக்கக்கூடிய நிறைய சொற்களை நாம் நார்மலாக பன்மையாக மாற்றுறதுக்கு எஸ்ஸை தான் சேர்ப்போம். இங்கிலீஷில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சொற்களுக்கு நாம் எஸ்ஸை வச்சு தான் பன்மையாக மாற்றுறோம். எப்படி மாற்றுறோம்னு பாருங்கள். இப்போ கெட்டுன்னு தாராங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், உடனே நீங்கள் எழுதுவீங்க கெட்ஸ். அப்போ ஒரு எஸ்ஸை தான் நம்ம சேர்க்குறோம். அதே மாதிரி புக்குன்னு வந்தால் எப்படி செய்வீங்க? சொல்லி காட்டுங்க பிள்ளை, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. books, ரைட். புக்ஸ்ன்னு வரப்போகுது. வெரி குட். அதே மாதிரி டேபிள்ன்னு வந்தா tables, டேபிள்ஸ். ஓகே. அப்போ பார்த்துக்கொள்ளுங்க. பெரும்பாலான சொல்லுக்கு நம்ம எஸ்ஸை சேர்த்தோம்னு சொல்லி சொன்னால் அது வந்து ப்ளூரல் ஃபார்மாக மாறும். இது முதலாவது விஷயம். இது எல்லாருக்கும் ஓகேயா? ஓகே. ஓம் சார். ரெண்டாவது விஷயத்தை பார்த்துக்கொள்ளுங்க. இஎஸ். இஎஸ் சேர்க்கிறேன். யாருக்காவது சொல்லி காட்டிடுமா என்னென்ன எழுத்துக்கள்ல முடிவடைஞ்ச இஎஸ் சேர்க்கிறேன்? கடைசி எழுத்து ஓல முடியணும் சார். ஓகே. ஓ மட்டுமா? எக்ஸ்ல முடியும். எக்ஸ் எக்ஸ். ஓகே. ரெண்டு விஷயம் சொல்லிங்க, ரெண்டு லெட்டர் சொல்லிருக்கீங்க. பாப்போம் வேற. ரைட். ஓகே. சரி, இப்போ நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுற பார்த்துக்கொள்ளுங்க. இஎஸ் சேர்க்கக்கூடிய விஷயங்கள் ஒரு சொல்லுக்கு கடைசியாக நீங்கள் பார்க்குறீங்க, அதில் இந்த போடுற எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து வந்தா பார்த்துக்கொள்ளுங்க. இதை ஈஸியாக பாடமாக்கி வச்சுக்கணும். எப்படி? எஸ், எஸ்எஸ், எஸ்ஹெச், சிஹெச்,
ஓஎக்ஸ், எஸ்எஸ்எஸ், எஸ்ஹெச்சிஹெச், ஓஎக்ஸ். இப்படியான எழுத்துக்கள்ல ஒரு சொல் முடியுமா இருந்தா அதை நீங்க பன்மையா மாத்துற டைம்ல இஎஸ்எஸ் சேர்க்கும். எஸ்எஸ்எஸ், எஸ்ஹெச்சிஹெச், ஓஎக்ஸ். ரைட், நல்லா ரெடியாங்க பிள்ளைகள். இவ்வளோ எழுத்தையும் பாப்போம் யாரு பார்க்காம சரியா ஓடுறா சொல்றேன். ஓகே, சொல்லி காட்டுங்க பாப்போம். எஸ் 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 எஸ்ஹெச் சிஹெச் ஓஎக்ஸ். ஓஎக்ஸ். வெரி குட், வெரி குட். இப்படி பாடமாக்குனீங்கன்னா அது உங்களுக்கு மறக்காது. அப்ப இப்படியான எழுத்துக்கள்ல ஏதாவது ஒரு சொல் முடிவடைஞ்சா நீங்க அதுக்கு செய்ய வேண்டியது இஎஸ்எஸ் சேர்த்து விட்டீங்கல்ல சார். இப்ப இங்க பாருங்க பஸ் என்று வந்துருக்குது. பஸ்ஸுக்கு Bus. கடைசியில எஸ் வந்துருக்கு. அப்ப எஸ் வந்து நம்ம செய்ய வேண்டியது என்னது? பஸ்ஸஸ் பஸ்ஸஸ். இஎஸ் நம்ம சேர்க்கிறோம். கடைசியில எஸ்ல முடிவடைஞ்சிருக்கிறதால நம்ம இங்கே எஸ் சேர்க்க இயலாது, இஎஸ் சேர்க்கிறோம். பஸ், பஸ்ஸஸ். கிளாஸ், கிளாஸஸ். கிளாஸஸ். ஏன் இங்க நம்ம இஎஸ் சேர்த்தோம்? எஸ் டபுள் எஸ் உண்டு. டபுள் டபுள் எஸ் எஸ்ல வந்து ஓகே. முடிவடைஞ்சிருக்கு. மெங்கோ, மெங்கோஸ். ஏன் நம்ம இங்க இஎஸ் சேர்க்கிறோம்? ஓ வந்திருக்கு. ஓ வந்ததால. ஓ வந்துருக்குது. ஓகே. பாக்ஸ், பாக்ஸஸ். ஏன் நம்ம இங்க இஎஸ் வந்து. சேர்க்கிறோம்? எக்ஸ் வந்ததால. எக்ஸ் வந்ததா? X வந்து. அப்ப இப்படியான லெட்டர்ஸ்ல ஒரு சொல் முடிவடையுமா இருந்தா அதை நீங்க ப்ளூரல் ஃபார்மா மாத்துறதுக்கு நீங்க இஎஸ் சேர்க்கணும். சரி, இது ஓகே எல்லாருக்கும்? சார் போட்டோக்கு போட்டோஸ் இஎஸ் போடணுமா? ஓ, அது வந்து என்னன்னா போட்டோ என்ற சொல்லுக்கு வந்து நம்ம எஸ் தான் சேர்க்கிறேன். அது எப்படி என்றா அந்த சொல் வந்து போட்டோகிராஃப். போட்டோகிராஃப்ன்றது அதில் முழு சொல். அப்போ போட்டோகிராஃபுக்கு நம்ம நார்மலா எஸ் தான் சேர்க்குது. அப்போ அதை சுருக்கி தான் நம்ம டாக்டர் எப்படி சொல்றாங்க? போட்டோன்னு சொல்றாங்க. அப்போ போட்டோகிராஃபுக்கு நம்ம எஸ் சேர்க்கிற டைம்ல போட்டோக்கும் நம்ம எஸ் தான் சேர்க்கிறோம். அதுக்கு எஸ் சேர்க்கிற இல்லை. அப்படி ஒரு சில விதிவிலக்கான சொற்கள் இருக்குது. அப்போ இப்போதைக்கு நீங்க இவ்வளவு விஷயங்கள் நல்லா ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளணும். விதிவிலக்கான சொற்கள் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ரைட், இந்த விஷயங்கள் ஓகே. இப்போ பாருங்க, எஸ் சேர்க்கிறது இஎஸ் சேர்க்கிறது ரெண்டு விஷயம் படிச்சிருக்கிறோம். இப்போ நான் இதில் ஒரு சில வேர்ட்ஸ் தர போகிறேன். அந்த வேர்டுக்கு வந்து எஸ் வருமா இஎஸ் வருமா என்றதை நீங்கள் சொல்ல போறீங்க. சரிதானே? ரைட், முதலாவது வேர்டு வந்து ஸ்விட்ச். ஸ்விட்சுக்கு எஸ் வருமா இஎஸ் வருமா? இஎஸ் இஎஸ் வரும். ஏன் இஎஸ் சேர்க்க போறீங்க? சிஹெச் சிஹெச்ல வந்து முடிவடைஞ்சிருக்குது. ஓகே. ஹவுஸுக்கு என்ன சேர்ப்பீங்க? எஸ் எஸ்ஆ இஎஸ்ஆ? எஸ் மட்டும். எஸ் சேர்ப்பீங்க. ஹவுசஸ். ஸ்கூலுக்கு என்ன சேர்க்குறீங்க? எஸ் சேர்க்குறீங்க. டொமேட்டோ? இஎஸ் இஎஸ்ஆ வரும். நல்லா பாருங்க, இஎஸ்ஆ வரும். இஎஸ் இஎஸ்ஆ வரும். எஸ் வரணும். ஏன் எஸ் போடுறீங்க? எஸ் எஸ்ஆ வரும். இஎஸ் வெரி குட். இஎஸ் வரும். நான் எஸ்ஆ வரும் இஎஸ்ஆ வரும்னு நான் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கேட்பேன். நீங்க உடனே மாத்தி மாத்தி சொல்லப்படாது. ஓவண்டு வந்தா கடைசியில நம்ம அதுக்கு போட வேண்டியது இஎஸ். டொமேட்டோ. ஓகே. புஷ் என்ன போடுவீங்க? இஎஸ் ஏன் இஎஸ் போடுறீங்க? எஸ்ஹெச் வந்து. எஸ் வந்து. பிளான்ட் எஸ் எஸ் போறீங்க. ஓகே, வெரி குட். அப்ப எல்லாருக்குமே எஸ் போடுறது எதுக்கு இஎஸ் போடுறது எதுக்குன்றது வந்து கிளியரா விளங்கிட்டு. ஓகே, இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு போக போறோம். கொஞ்சம் இதை குயிக்கா முடிச்சுடுவோம். கவனிங்க. ஐஇஎஸ் சேர்க்கிறது. ஒரு சொல்லுக்கு கடைசியில வை வந்தா, ஒரு சொல்லுக்கு கடைசியில வை வந்தா இந்த வையை நீங்க இல்லாமல் ஆக்கி இதை கொஞ்சம் நீங்க ரிமூவ் பண்ணணும். வை போடப்படாது. அதை போடாம நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா ஐஇஎஸ் சேர்க்க போறீங்க. எப்படின்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஸ்டோரி, STORY. இப்போ நம்ம என்ன செய்யணும்? எழுதுற டைம்ல STOR வை போடுற இல்லை, வையை இல்லாமல் ஆக்கி போட்டு நாம் போட வேண்டியது ஐஇஎஸ். ஸ்டோரி, ஸ்டோரிஸ். அடுத்தது பாருங்க, பேபி. பேபிக்கு யாருக்காவது ஒரு ஆள் ஐஎஸ் சேர்த்து ஸ்பெல்லிங் சொல்லி காட்டுங்க பாப்போம். ரைட், இப்போ சொல்லி காட்டுங்க. BABIES. ஓகே. லேடிக்கு ஸ்பெல்லிங் சொல்லி காட்டுங்க. LADIES. அப்போ வை வந்தா வையை இல்லாமல் ஆக்கிட்டு நாம ஐஎஸ் சேர்க்கிறோம். லொரி, லொரிஸ். இன்னொரு குறிப்பான ஒரு விஷயம் ஒன்று பார்த்துக்கொள்ளுங்க.
இந்த வையில வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இதில் தான் எல்லாருக்கும் பிரச்சனை வாருது. ரைட். வைக்கு முன்னால வவல்ஸ் வந்தா, வவல்ஸ் என்று சொல்றது என்னது? ஏ, இ, ஐ, ஓ, யு. இப்படியான எழுத்துக்கள் வவல்ஸுக்கு முன்னுக்கு வந்தா நீங்க செய்ய வேண்டியது வைக்கு பக்கத்துல எஸ் போட்டீங்கன்னா சரி. இதுல வையெல்லாம் இல்லாமக்கிற இல்லை. வைக்கு முன்னுக்கு வவல்ஸ்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எழுத்து வந்துட்டா நீங்க வையை இல்லாமலாக்கவே கூடாது. அதோட சேர்த்து அந்த வையை அப்படியே வச்சிருக்கிற அதோட சேர்த்து எஸ்ஸையும் சேர்த்தீங்கன்னா சரி. பாருங்க எப்படின்னு போ என்று வருது, BOY. அப்ப நம்ம வைக்கு முன்னால பாருங்க ஓ என்ற எழுத்து இருக்கு. ஓ என்றது வந்து வவல்ஸ்ல வரக்கூடிய ஒரு எழுத்து. அப்ப நம்ம போட வேண்டியது எப்படி? போய், பாய்ஸ். ஜஸ்ட் நம்ம அதுக்கு பக்கத்துல எஸ் சேர்த்தோம்னா சரி. வைக்கு முன்னால வவல் லெட்டரை கண்டுட்டோம்னா எஸ் மட்டும்தான் சேர்க்குது. வையெல்லாம் இல்லாமக்கிற இல்லை. ட்ரே, ட்ரே, ட்ரேஸ். யாருக்காவது சொல்லி காட்டுறோமா ஏன் இதுக்கு நம்ம எஸ் சேர்த்திருக்கிறோம்ண்டு? வைக்கு முன்னாடி வவல் என்ன வவல்ஸ் வந்திருக்குது? ஏ ஏ வந்திருக்குது. ஓகே. அடுத்து பாருங்க டே, டேஸ். அடுத்து டாய், டாய்ஸ். அப்போ வைக்கு முன்னால ஒரு வவல் லெட்டர் ஒன்று வருமா இருந்தா இதுக்கு நம்ம ஐஎஸ் சேர்க்கிற இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம சேர்க்க வேண்டியது எஸ் மட்டும் சேர்த்தா சரி. ஐஎஸ் சேர்க்கிற இல்லை. ஓகே, இந்த ரெண்டு விஷயங்களும் விளங்கியிருக்குமென்னு நினைக்கிறேன். ஓகே, பார்ப்போமே. நான் ஒரு சில கொஸ்டின்ஸை போடுறேன், அதுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் சொல்லிட்டு நம்ம கிளாஸை கொஞ்சம் முடிப்போம். ஏனெண்டா டைமும் போயிட்டு இருக்குது. நீங்கள் சின்ன பிள்ளைகள் தானே. நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸில் இந்த விஷயங்களை பார்ப்போம். ஓகே, பிள்ளை எல்லாருக்கும் டிஸ்பிளே வந்துட்டான்னு கொஞ்சம் பாருங்க. இல்ல சார். சரி, இப்போ இதில் நான் வந்து ஒரு சில வேர்ட்ஸ் போடுறேன், அதுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் சொன்னீங்கன்னா சரி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட். ஓகே, நான் இதில் உங்களுக்கு வந்து ஒரு 6 வேர்ட்ஸ் போட்டிருக்கிறேன். இந்த 6 வேர்ட்ஸை நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதுக்கு நம்ம ப்ளூரல் ஃபார்ம் எழுத போகிறோம். ப்ளூரல் ஃபார்ம் எழுத போகிறோம். சரிதானே? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ப்ளூரல் ஃபார்மை நீங்கள் ஒவ்வொரு ஆளும் சொல்லி காட்ட போறீங்க. ஒரு 6 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணி காட்டுங்க. இதுக்கு எஸ் வருமா ஐஇஎஸ் வருமா என்றது தான் நீங்கள் இப்போ சொல்ல போறீங்க. 6 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. ஓகே, ரெடியாக இருக்கிறீங்க 6 பேர். இப்போ நம்ம பார்ப்போம். சரிதானே? ஓகே, ஹஃபீல் சொல்லி காட்டுங்க. லேடி ஸ்பெல்லிங் சொல்லி காட்டுங்க. LADIES. LDIES. சரியா? LA. LADIES. ஓகே, அடுத்தால் சொல்லி காட்டுங்க. சஃபா சொல்லி காட்டுங்க. மங்கி. MONKEYS. நான் கேட்குறால் மட்டும் ஆன்சர் சொல்லுங்க. ரைட், சஃபா சொல்லி காட்டுங்க. MONKEYS. YS வருமா IES வருமா? YS. ஏன் எஸ் போடுறீங்க? பபல் லெட்டர் வைக்கு முன்னாடி வந்திருக்கு. வெரி குட், எக்ஸலன்ட். இதுதான் விளக்கம். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். வைக்கு முன்னால வவல்ஸ் லெட்டர்ல இருந்து ஏதாவது ஒரு லெட்டர் ஒன்று வந்துட்டுன்னா நம்ம எஸ் மட்டும் தான் போகணும். ஐஎஸ் பக்கமே போயிடக்கூடாது. ஓகே, எக்ஸலன்ட். இப்படி தான் விளக்கம் சொல்லணும். ஓகே, அடுத்தால் வந்து யாரு? முஸ்தாக் சொல்லி காட்டுங்க. ட்ராலி. TROLLEYS. YS. ஏன் நீங்க இந்த இடத்துல வையோட சேர்த்து எஸ் போடுறீங்க? முன்னுக்கு வவல் இருக்கனால. ரைட், எக்ஸலன்ட். முன்னுக்கு வவல்ஸ் வரதால நீங்க வைக்கு பக்கத்துல எஸ் போடுறீங்க. ஓகே, எக்ஸலன்ட். அடுத்தது வந்து Zainab, Reha, tell me what is the plural form for chimney? Chimney. CHIMNEYS. Right, CHIMENYS. Okay, very good, very good. அடுத்தது பாப்போம். Lorry. Who is that? Akif. Akif, tell me. Lorry. ORRIES.
LORRIES. ஏன் நீங்க இதுக்கு வந்து IES சேர்த்தீங்க? vowels வவல்ஸ் வந்திருக்கு தானே vowels வரையில. வெரி குட். வவல்ஸ் வரையில. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், அடுத்து எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. TR YS, ரைட். ட்ரேஸ். அப்ப இப்படியான ப்ளூரல் வேர்ட்ஸை கொஞ்சம் நல்லா மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். இப்போ இதோட சம்பந்தப்பட்ட கேள்விகள் வந்து உங்களுக்கு வளமையா வரும். சரிதானே? இதுல பாருங்க, உங்களுக்கு நான் போடுற எக்ஸாம் பேப்பர்ல ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இப்போ நம்ம படிச்ச விஷயங்களை கொஞ்சம் நல்லா ரெடி ஆகிக்கொள்ளுங்க. ரெண்டாவது வந்து இந்த போல்டா போட்டிருக்கிற சொல்லுக்குரிய ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ், இப்போ நம்ம இன்னைக்கு படிச்சது. மூன்றாவது வந்து பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கு. நாலாவது வந்து சிங்குலர் ப்ளூரல். சரிதானே? எஸ் போடுறது, இஎஸ் போடுறது, ஐஎஸ் போடுறது. இந்த எஃப்ல வந்தா எஃப்ஐ இல்லாமல் ஆக்கிட்டு விஎஸ் போட்டீங்கன்னா சரி. அதையும் நான் ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்றேன். அடுத்தது இப்படியான ஒரு சில கேள்விகள் போட்டிருக்கிறேன். இந்த இது வந்து என்னென்னா ஆன்டோனிம்ஸ், எதிர்கருத்து சொற்கள். இப்போ இதுகளையும் ரெடி ஆகிக்கொள்ளுங்க. ஒரு பேராகிராஃப் வாரது, அதுக்கு 5 கொஸ்டின் வாரது. இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாமுக்கு மை ஃபேவரட் பேர்ட் இதை நல்லா ரெடி ஆகிக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு அதுக்குரிய பேராகிராஃப் வந்து குரூப்பில் போடுவேன். ஸோ அந்த விஷயங்களையும் நீங்கள் ரெடி ஆயிருந்தீங்கன்னா சரி. ஓகே பிள்ளைகள், இப்போ இன்றைக்கு படித்த பாடங்கள்லாம் உங்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருந்துச்சா? எல்லாத்தையும் இல்லை ஈஸியாக விளங்கி இருக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சா? அப்போ இதில் உங்களுக்கு கேள்விகள் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா? ஓகே, அப்போ நம்ம இதோடய நம்ம இந்த கிளாஸை ஸ்டாப் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு மேலதிகமான விஷயங்கள் நான் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். இந்த பேப்பரை கட்டாயம் பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லாருமே செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு இப்போ எனக்கு அதுக்குரிய ஆன்சரை நீங்கள் சென்ட் பண்ணுங்க. நான் கரெக்ஷனை உங்களுக்கு போடுறேன். சரியா? ஓகே, அப்போ நான் கிளாஸ் சம்மந்தமான விஷயங்களை குரூப்பில் போடுறேன். அப்போ மற்ற விஷயங்களை பார்ப்போம். சரிதானே? ஓகே ஓகே, ஹேவ் அ நைஸ் டே. Thank you, sir. Okay, welcome. Have a nice day. Thank you, sir. Okay, bye.